அறிவிப்பு 19 20 திட்டப்பகுதிகளில் 12,648 குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள். நல்ல செய்தி. அதில் பழைய குடியிருப்புகள் 9,918 என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். புதிய குடியிருப்புகள் 2,730 வருகின்றது. இந்த 20 திட்டப்பகுதிகளில் சென்னையில் எந்தெந்த திட்டப்பகுதிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக அறிவிக்கிறேன். மற்றொன்று, ஏற்கனவே கட்டுமானத்தில் இருக்கின்ற திட்டப்பணிகள் எல்லிஸ் நகர், எங்களுடைய தொகுதியிலேயே பிஆர் கார்டன், எல்லிஸ் நகர், பிஆர் கார்டன், ரேவ் போன்ற பகுதியில் கட்டப்படுகின்ற திட்டப்பகுதிகளுடைய பணிகள் தேர்தல் அறிவிப்பிலிருந்து அது சற்று பணிகள் சுணக்கமாக இருக்கின்றது. அமைச்சர் அவர்கள் தயவு செய்து அந்த பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டு விரைவாக அந்த பணிகளை முடித்து மறுகட்டுமானத்தில் வெளியில் சென்றிருக்கின்ற குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் மறுகுடியமைக்கப்படுவதற்கு தாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு அவர் உங்களுக்கான பதிலை கண்டிப்பா வழங்குவார். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சுருக்கமா தங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். மேட்டூர் அணை திறக்கப்படாத காரணத்தினால் காவிரி டெல்டா பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. 6 குளங்கள் அத்தனையும் வறண்டு போயிருக்கிறது. கால்நடைகளுக்கு கூட தண்ணி இல்லை. குறுவை சாகுபடி செய்ய முடியாத விவசாயிகள் மிகவும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். விவசாயத்தை சார்ந்திருக்கிற விவசாய தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானத்தில் நெருக்கடியாக இருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு 15,000 நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று காவிரி டெல்டா பகுதி முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருவாரூரில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நான் அரசின் கவனத்திற்கு பணிவோடு கொண்டு வந்திருக்கிறேன். மாண்புமிகு ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, என்னுடைய பாளையங்கோட்டை தாலுகாவில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேடிசி நகர் என்னும் கீழநத்தம் வில்லேஜிலே 10,000 பாப்புலேஷன் வசித்து வருகிற அந்த இடத்தில் 168 பார் சர்வே நம்பர் 168 பார் 168 143 எண்களில் உள்ள இடங்களை வீட்டு வசதி வாரியத்துறைக்காக அக்யூசேஷன் செய்யப்பட்டதாக பதிவுத்துறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் கிரயம் வாங்கியவர்கள் கிட்டத்தட்ட 4,000 குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றன. அந்த இடத்தை இன்றும் துறை கையகப்படுத்தப்படவில்லை. ஆகையால் அந்த கையகப்படுத்தப்படாத இடத்தை மீண்டும் அதிலே வீடு கட்டி குடியிருக்கின்ற அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் பிற துறையை சார்ந்தவர்களும் அந்த இடத்தில் அதிகமான பேர் வசித்து வருகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய கொள்கை குறிப்பிலே காலம் எண் 5 குறிப்பிட்டது போல் தேவைப்பட்டதை எடுத்துவிட்டு தேவைப்படாதை அங்கே குடியிருப்பவர்கள் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் மீண்டும் அவர்களுடைய சந்ததிகள் வாழ்வதற்கும் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை உள்ளது. ஆகவே உயில் செட்டில்மெண்ட் போன்ற தானா செட்டில்மெண்ட் போன்ற பத்திரங்கள் பதிவு செய்ய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து அதை கவனத்திற்கு கொண்டு வந்து ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்தமைக்கு தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வழங்குகின்றேன். நன்றி. உறுப்பினர் லட்சுமணன்.